ஹலோ ஹாய் மக்களே வணக்கம். இப்போ காலையில் மணி 4:30 ஆகுது விடிய காலம். நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நாங்கள் எல்லாருமே எங்கள் கொலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து பஸ்ஸில் நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஒன் டே ரிட்ரீட். எங்கே போகிறோன்னு பார்க்கலாமா? முதல்ல இப்போ நாங்கள் ஒரு 6 மணி இருக்கோம் கிளம்பி பாளையங்கோட்டையில் வந்து இறங்குறோம். அங்கே ஜான்சன் ஸ்கூலில் எங்களுக்கு இப்போ காலையில் டீ பிரேக் விட்டாங்க. அங்கே ரெடியாக எங்களுக்கு டீயும் வடையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். 75 பேர் சேர்ந்து 2 பஸ்ஸில் நாங்கள் போனோம். எங்கள் கொலீக்ஸ் எல்லாருமே எல்லோரும் டீ பிரேக்கில் டீ குடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல டீ, நல்ல உளுந்த வடை நல்ல சூடாக சாப்பிட்டுட்டு அந்த ஸ்கூலை சுற்றி சுற்றி நாங்கள் வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாளையங்கோட்டில் உள்ள ஜான்சன் ஸ்கூல். நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் ட்ராவல் டைமுக்கு ரெடியாகி அதில் கிளம்பிட்டோம் பஸ்ஸில். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மணிமுத்தாறு டேமுக்கு தான். அங்கே போய் ஃபால்ஸில் நாங்கள் குளிக்க போகிறோம். பஸ்ஸை அங்கே நிப்பாட்டிட்டு திருப்பி ஆளுக்கு ஒரு 3 வேன் வந்து எங்களை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போச்சு. ஃபால்ஸை நான் எடுக்க முடியலை, ஏன்னா குளிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஃபோன் கொண்டு போகாதனால ஃபால்ஸ் இல்லை. ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? அந்த சுற்றி காடு மாதிரி நல்ல மரங்கள், நல்ல மூலிகை மரங்கள், இந்த காட்டு துளசி அதெல்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு. நிறைய குரங்குகளும் இருந்துச்சு. நாங்கள் குளிக்க கிளம்பியாச்சு. குளிச்சுட்டு வந்து இப்போ திருப்பி வேனில் ஏறி நல்ல ஒரு சின்ன மேக்கப் போட்டுட்டு உட்காந்தாச்சு. இனி நேராக நாங்கள் எங்கே போக போகிறோம்னா எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட விகேபுரத்தில் உள்ள சர்ச்சில் ஒரு ஹால் இருக்குது. அதில் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல இட்லி, பொங்கல், கேசரி, காஃபி, வடை நல்லா இருந்தது சாப்பாடு. அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் ட்ராவல். எங்கள் பஸ்ஸில் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னா பாபநாசம் அப்பர் கேம்புக்கு போகிறோம். ரிட்ரீட் அப்படின்னாலே முக்கால்வாசி மார்னிங் போயிட்டு ஈவினிங் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம். முழுக்க அங்கே ஓரளவுக்கு ப்ரேயர் இருக்கும். அதுதான் ரிட்ரீட். இது நாங்கள் அப்பர் கேம்பில் உள்ள இந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் முடிச்சுட்டு லஞ்சு இங்கே தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பாக நல்ல செட் சரி நாங்கள் கட்டியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எந்த செட் சரி பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் செட் சரி ரொம்ப அழகாக இருக்குல்ல? இப்போ நாங்கள் லஞ்சு பிரேக் வந்துட்டோம். லஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். நல்ல சோறு, முட்டைகோஸ் கூட்டு, மட்டன் கிரேவி, சாம்பார், ரசம், பாயாசம், மோர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ருசியாக வெரைட்டிஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. உடனே நாங்கள் என்ன செய்வோம், அதான் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுனா நம்மளுடைய ஹாபி. அதை நான் தொடங்கியாச்சு. சுற்றி நல்ல மரங்கள் இருந்தது. அதை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த மரங்கள்லாம் ஒன்று நல்லா அகலமாக பறந்து விரிந்து இருந்துச்சு. நம்ம ஊருக்குள்ளெல்லாம் நம்ம பில்டிங்காக பார்த்துட்டு இந்த மாதிரி பகுதியை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் செட்டாக என்ன எடுத்து காமிச்சிட்டோம், ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஆலமரமாக அரச மரமாக அப்படி நிறைய வேர்கள் தொங்கிட்டு இருந்துச்சு. டக்குன்னு மரமாட்டேங்க என்ன மரம்னு சொல்லிட்டு அடுத்து நான் கூலிங் கிளாஸை போட்டுட்டு நல்ல வீடியோ எடுக்கலான்னு அந்த நாய்க்கிட்ட போனால் அது பூச்சாண்டின்னு என்னை பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடிட்டு, நான் ஓடி வரலான்னு பார்த்தா அது என்னை பார்த்து பயந்து ஓடிட்டு அதுக்கு பிறகு கூலிங் கிளாஸ் போட்டு 2 போஸ் கொடுத்தாச்சு. நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த மரங்களை பார்த்திங்களா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பாபநாசத்தில் உள்ள அப்பர் கேம்ப் பகுதி. எங்கள் பஸ் அந்த அன்றைக்கி பார்த்திங்களா. உங்களுக்கு இந்த இடத்த நான் சுற்றி காமிக்கேன். அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த சைடு நல்ல மரங்களாக இருக்குது.
அந்த ஒத்தேடி பாதத்தில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்ச் இருக்குது. நிறைய குரங்குகள் அங்கே இருக்குது. மயில், மான் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பார்த்தீங்களா? சுற்றி சுற்றி 4 பக்கமும் இப்படி ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டுருக்கு. ஒன் சைடு வந்து மெயின் ரோடு, அதில் நம்ம ஊருக்கெல்லாம் போகிறது இருக்குது. இது வந்து சர்ச்சுக்கு போகிற பாதை. சர்ச்சு தெரியுதா? இந்த சர்ச்சுக்குள்ளே தான் நாங்கள் ப்ரேயர்லாம் முடித்து சாப்பிட்டு வந்தோம். பார்த்திங்களா? குரங்கு பயங்கர நிறைய குரங்கு, குரூப்பாக குரங்கு வந்து சண்டை போடுதுங்க. ஒரு குரூப்பு விரட்ட, அடுத்த குரூப்பை அடுத்து இது எய்த்து விரட்ட, அப்படி பார்க்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன பெட்டி கடை, அந்த பார்த்திங்களா? அதான் பெட்டி கடை. ஒரு கடை இருக்குது. நல்ல காற்று நல்லா வீசிச்சு ஜிலு ஜிலுன்னு. குரங்குகள் ஒரே சண்டை. எய்த்தாப்பில் உள்ளது ஒரு குடியிருப்பு பகுதி மாதிரி இருக்குது. குரங்கு கத்தி சண்டை போடுது பாருங்கள். எப்படி சண்டை போடுது பார்த்துங்க. குரூப்பாக விரட்டி சண்டை போட்டுதுங்க. அடுத்து அந்த குரூப் இதை விரட்டுது. அடுத்து இது இங்கேருந்து அதை விரட்டிட்டு ஓடும். இப்படி பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஒரு ஓரமாக நின்று இதை பார்த்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா? பெட்டிக்கடை. இந்த மரத்தை பாருங்கள், எவ்வளோ அகலமாக பறந்து விரிஞ்சி இருக்குது. பார்த்தீங்களா? எவ்வளோ விழுதுகள், நிறைய விழுதுகள் தொங்கிச்சு. நிறையா அரச மரத்தில் விழுதுகள்லாம் தொங்கிச்சு. இது எதிர்பக்கம் உள்ள ஒத்தையடி பாதை. இது வந்து குடியிருப்பு இருக்குது. இங்கே நான் கொஞ்சம் நகண்டு உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். அங்கே எங்கேன்னு கொஞ்சம் தள்ளி வீடுகள் இருக்குது. இது எந்த ஏரியா அப்படின்னு போட்டிருக்குன்னா, பாபநாசத்தில் எந்த ஏரியான்னு போட்டிருந்துச்சு, சுத்தமாக மறந்துட்டு. கொட்டந்தளம் ஏரியா, அப்பர் கேம்பில் உள்ளது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நேச்சுரலாக அது அந்த இயற்கை காட்சிகள், அந்த மலை, அந்த மரங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு ஓரமாக ஒரு பாதை. இது நாங்கள் வந்த பஸ்ஸு. குரங்குகள்லாம் ஒன்றும் குட்டியாகவே இருக்குது. அதுகளுக்கு குட்டி அதை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ அழகாக ஒரு தாய்மை உணர்வோடு அந்த குரங்குகள்லாம் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக தன் குட்டியை கவனிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சர்ச்சிலேருந்து கிளம்பிட்டோம். நல்லா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மொத்தமாக எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பணும். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, பாபநாசம் அங்கே காரையாருக்கு கிளம்புறோம். மார்னிங் நாங்கள் ஃபால்ஸில் குளித்தோம். இப்போ ஈவினிங் ஆகிட்டு அங்கே காரையாறில் நல்லா குளிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் ஒரு 4 o'clock போல் அங்கே கிளம்பி போயாச்சு. 4 o'clock இருக்கும். 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் செட் சேரி. இந்த கலர் நல்லாயிருக்கா? இது ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கலர். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த செட் சேரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. மொத்தமாக கட்டினா யூனிஃபார்ம் ஆயிரும், அதனால் செட்ஸாக அவங்க விரும்பி எடுத்தோம். இது ஒரு செட் சேரீ. இப்படி நிறைய செட் சேரீ இருக்கும். இல்லைன்னா 2 பேராக ஒன்று போல் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் சட்டுன்னு எடுக்கிறதுனால அப்படி செட்டாக எடுத்துக்கிட்டோம். நல்லாயிருக்கா சாரீஸ்? குரங்கு பார்த்திங்களா? அடுத்து நாங்கள் இங்கே காரையாருக்கு கிளம்பி வந்தாச்சு. இங்கே உள்ள குரங்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்படி மண்டையில் ஒரு குடுமி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ் எல்லாம் கருப்பாக இருந்துச்சு. இந்த மரத்தை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அகன்று விருந்து இருக்குது. இப்போ நாங்கள் குளிக்க கிளம்பிட்டோம். காரையாத்தில் குளிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் கூடையே ஒரு குரங்கு நடந்தே வந்துச்சு. இதுதான் நாங்கள் குளிக்க போகிற ஏரியா. பாறையாக இருந்துச்சு. அதை தாண்டி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தோம். நல்லா 1 மணி நேரம் அந்த ஆற்றுல நல்லா பாட்டு பாடி நல்லா ஜாலியாக நீச்சல் அடித்து குளித்தோம். நீச்சல் தெரியாது, ஆனால் நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீச்சல் கற்றுக் கொடுத்த மாதிரி என்ஜாய் பண்ணி குளித்தோம். இது முந்திலாம் மஞ்சக்காமலைக்கு இந்த ஊருக்கு தான் போய் மருந்து சாப்பிட்டுட்டு இங்கே குளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி திருப்பி விகேபுரம் வந்தாச்சு. சர்ச்சில் வந்து நல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு ப்ரேயர் பண்ணணும். விகேபுரம் சர்ச்சு இது. அப்பர் கேம்ப் சர்ச்சு கிடையாது, விகேபுரம், விக்ரமசிங்கபுரம்.
அதான் சர்ச்சு. இங்கே நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 6 o'clock இருக்கும். நல்லா சாயங்காலம் டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சர்ச்சில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ அவங்கவுங்க கிளம்ப வேண்டாமா, அதனால நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நைட் சாப்பாடு கையில் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக கிளம்பினோம். சர்ச்சு நல்ல பெருசாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுதான் அந்த சர்ச்சு. சரி, இப்போ நாங்கள் எங்கள் ஊரை பார்த்து கிளம்பியாச்சு தூத்துக்குடிக்கு. ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதுதான் இதில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.